எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நந்தீஸ்வரா போற்றி, நந்திதேவா போற்றி. நம சிவாய. ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாகவும் என் அப்பன் சந்திர மௌலீஸ்வரரின் சன்னதியில் இருந்து பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சித்திரை நன்னாளிலே, சித்திரா பௌர்ணமி அன்று உங்களை அனைவரையும் என்னுடைய இந்த யூடியூபின் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிவனின் அருள் ஆசியும் உங்களுக்கு நிறைவாக கிட்டி அனைவரும் செல்வ செழிப்போடும் ஆனந்தத்தோடும் குழந்தைகள் சகிதம் வாழ வேண்டுமாய் வாழ்த்தி இதை துவங்குகிறேன். வணக்கம். இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய ஒரு பௌர்ணமி மிக விசேஷமானது. இன்று பார்த்தீர்களே ஆனால் அனைத்து மலைகளிலே இருக்கிற தெய்வங்களை சுற்றி கிரிவலம் வருவார்கள். கிரி என்றால் மலை என்று பொருள். அதை சுற்றி வருவதனால் கிரிவலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கிரிவலம் என்பது பல்லாண்டு காலங்களாக இருக்கின்றது. இப்பொழுது நடப்பது கலியுகம். கிரேத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் ஆகிறது. இப்பொழுது நடப்பது பராப வருடம். அதாவது 60 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் அதே வருடங்கள் திரும்ப வரும். இப்படியாகத்தான் இந்த நம்முடைய யுகங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. முதலிலே பார்த்தீர்களானால் கிரேதா யுகம் 17,28,000 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரேதா யுகம் 12,96,000 வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்றால் அதில் பாதி இதில் பாதி அப்படி. துவாபர யுகம் என்பது 8,60,000 ஆண்டுகள். அதே நேரத்திலே கலியுகம் 4,32,000 வருடங்கள். அதிலே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது 5,127வது வருடம். எப்படி? 4,32,000 வருடத்திலே நடந்து கொண்டிருப்பது 5,127 ஆண்டுகள். ஒரு பகுதிக்கே இவ்வளவு கஷ்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இனி இந்த கலியுகங்கள் நடக்க நடக்க எந்த விதமான கஷ்டங்களை இந்த மக்கள் அனுபவிக்க போகிறார்கள் என்பது நம்மால் கணித்து கூட பார்க்க முடியாது. காரணம், மற்ற யுகங்களிலே எதுவும் தெரியாமல், காரண அறிவு இல்லாமல் வாழ்ந்தார்கள், இன்பமாக வாழ்ந்தார்கள். அதனுடைய பலனோ என்னவோ, இவர்கள் இன்பமாக வாழ 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 தவறுகள் அதிகமாக செய்ய ஆரம்பித்து இந்த கலியுகத்திலே அனைவரும் அதற்கான தண்டனையை பெற வேண்டும் என்பது விதியாக இருக்குமோ என்று எண்ணுகிறேன். அதனால்தான் இவ்வளவு கஷ்டங்களும் இந்த கலியுகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் மிக மோசமாக இருப்பதினால். பணம் 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 பணம், பெண்ணோட போகம் 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 போகம், இப்படியே சென்று விட்டதனால் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் காலம் போனால் நாம் வானில் பறக்கப் போகிறோம். தனித்தனியாக பறக்கப் போகிறார்கள். ஆக இங்கே பூமியில் செய்த அட்டுழியங்கள் போதாதென்று வானத்திலும் பறந்து மாசு கட்டுப்பாட்டை ஏற்படுத்த போகிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஆக மனிதனுடைய மூச்சு காற்றையே நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வரப்போறோம். மூச்சு விடுவதற்கும் நல்ல காற்று வேணும் இல்லையா? அதனால அப்ப விலைக்கு வாங்குற சூழ்நிலை ஏற்படும் பொழுது மக்கள் மடிந்து போவது அதிகரிக்கும். அப்பொழுது ஜனத்தொகை குறைய ஆரம்பித்து கொண்டே போகும். இப்பொழுது ஜனத்தொகை அதிகமாக இருக்குது. மீண்டும் அது அப்படியே மறுபடியும் மாற்றம் ஏற்படலாம். ஒரு சில நாடுகளிலே குழந்தை 2 பெற்றுக்கொண்டாலோ அல்லது யார் வேண்டுமானாலும் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக வந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் பெண்களை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு அனைத்தும் வசதிகளும் இலவசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்று பார்த்தால் இந்தியர்கள். இவருக்கு வேற வேலை தெரியாது, குழந்தை பெற்றுக்கிறத தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. வடநாட்டுகள்ல இப்படிதான் உருவாக்கி வச்சுக்கிறாங்க மக்களை. இந்த தெற்கு பகுதியிலே கொஞ்சம் படித்து அறிவு வளர்ந்ததினாலே மக்கள் எண்ணிக்கையை 1 போதும் 2 போதும் என்று நிறுத்தி கொண்டார்கள். அதற்கும் நம்மை பழிவாங்க மத்திய அரசிலே இருக்கக்கூடிய RSS கும்பல் நம்மை பழிவாங்க துடிக்கிறது. இது அவர்களுடைய உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அதிகபட்சமான ஜனத்தொகை. அவன் என்ன செய்தான், இந்த வருடங்கள் 27,000க்கும் மேற்பட்ட
பள்ளிகளை மூடி இருக்கிறான். ஏன்னா படிச்சா அவன் அறிவாளி ஆயிருவான், நமக்கு ஓட்டு போட மாட்டான். யோகி ஆதித்யநாத்னு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் யோகி இல்ல, மகா சண்டாளன். குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை கெடுக்க வந்தவன், மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்க வந்தவன். இறைவன் அவனையும் விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு துணை போகிறவர்களையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒன்று மட்டும் உறுதி, இறைவன் இல்லை என்று நினைப்பவர்கள் அவர்கள்தான். அதனால்தான் இவ்வளவு பாவங்களை செய்து வருகிறார்கள், இவ்வளவு கொடுமைகளை மக்களுக்கு செய்து வருகிறார்கள். காரணம், இறைவன் இல்லை, அவன் கல்லாக இருக்கிறான், நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதனால. இறைவன் இப்படி செய்வான், அப்படி செய்வான், இதை செய்தால் அதை தண்டிப்பான், இதை தண்டிப்பான் என்று நமக்கு போதித்தவர்கள் அனைத்து விதமான செயல்களையும் துர்ச்செயல்களையும் செய்து வருகிறார்கள். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம், இறைவா, அந்த துஷ்டர்களை எப்போது தண்டிக்கப் போகிறாய்? நீ தண்டனை கொடுக்கவில்லை என்றால் உன்னை நம்பி உன்னை வணங்குவோர் விலகி போவார்கள். இதுதான் கலியுகத்திலே நடக்கப் போகிற ஒரு செயல். இனி வரும் காலங்களிலே நாம் எப்படியெல்லாம் இந்த பூமிக்கு பலவிதமான இன்னல்களை கொடுத்தோமோ, செய்து வந்தோமோ, அது எல்லாம் இயற்கை பொங்கி எழும் காலம் வரப்போகிறது. இனி வருங்காலங்களிலே மழை அதிகரிக்கும், வெள்ளப்பெருக்கு அதிகமாகும், வெயில் அதிகமாகும். இதனால் மக்கள் மடிந்து போவார்கள், துன்பப்படுவார்கள். இது எல்லாமே நாம் செய்த வினைகள். இதைவிட பெரிய கொடுமைகளை ஒருத்தன் செய்து கொண்டிருக்கிறான். அவனை நாம் என்னவென்று சொல்வது? அவன் நம்மை தண்டிக்க பிறந்தவனா, யம தர்மனாக பிறக்க வேண்டியவனா? அவர்கள் வழியிலேயே சொல்கிறேன், யம தர்மனாக பிறக்க வேண்டியவனா அவன்? அவன்தான் இன்று குஜராத்திலே பிறந்து இவ்வளவு மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறானா? புரியவில்லை. ஆனால் தண்டனை நிச்சயம் உண்டு. யார் தவறு செய்தாலும் அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. இந்த யுகங்கள், கலியுகம் முடிவதற்குள் பல விஷயங்களை நாம் அது வரைக்கும் நாம இருக்க போறதில்லை. ஆனால் நாம் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நிறைய விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மகான் எழுதியிருக்கிறார், கலி முத்த முத்த தவறு செய்த அத்தனை பேர்களும் இறைவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருப்பவர்களையே குறிப்பிடுகிறார். அவர்களில் ஒருவன் கூட உயிரோடு இருக்க மாட்டான் என்று சொல்கிறார், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை. காரணம், அவர்களுக்கு உள்ளிருப்பது கல் என்று தெரியும், உள்ளிருப்பது தெய்வம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அறியாமல் அவர்கள் தண்டனையை பெறுவார்கள், பெற்று கொண்டும் இருக்கிறார்கள். எனவே நாம் வெளியிலிருந்து இறைவனை பார்க்கிறோம். நம்மை நாம் சரியான வழியிலே கொண்டு செல்ல முயற்சிகள் எடுங்கள், கொண்டு செல்லுங்கள், சரியான பாதையிலே செல்லுங்கள். மற்றவரை பற்றி கவலைப்படாதீர்கள். எப்பொழுதும் ஏதோ ஒரு கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டு அதையே பைத்தியமாக, அவன் கெட்டது செய்தாலும், அவன் சரியான பாதகங்களை செய்தாலும் அவனை ஆதரிக்கும் ஒரு மனப்பக்குவம் மிக மோசமானது. அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இந்த கலியுகம் மிக மிக ஒரு பாதகத்தையும் நமக்கு கஷ்டங்களையும் தரப்போகின்ற யுகம் இது. இதை கூட நாம் ஆனந்தமாக எப்படி செயல்படுத்தி நாம் வாழ்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.